அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் சீஸ் பால் ரெஸ்டாரண்ட்டில் தான் இது கிடைக்கும். இப்போ இதை நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனே கொடுத்து வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 7-8 பீஸ் ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட் க்ரம்ஸை வறுக்க தேவையில்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் செய்ய போகிறேன். அப்புறம் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். அதில் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கிறேன். கழுவி சுத்தம் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் கூட போன் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே கையால் ஒரு பொடி மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். அதை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா அரைக்க தான் போகிறோம் நம்ம. அப்புறம் பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்குங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப்பு மெஷரிங் கப்பால் 1/4 கப்பு அளவு ப்ரெட் க்ரம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு வேணாண்டாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு அரைச்சிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் சீஸை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு வச்சுக்கிறேன். அது கொஞ்சமாக அந்த அரைச்சிட்டு வந்தோம்ல சிக்கன் மசாலாலாம், அதை கொஞ்சமாக எடுத்துக்குங்க. ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்குங்க. அதை கொஞ்சம் தட்டிக்கிட்டு உள்ளே நல்லா குழியாக இருக்கிற அளவுக்கு தட்டிக்குங்க. ரொம்ப மெல்லிசாலாம் வேணாம், ஓரளவு தட்டிக்குங்க. அந்த சீஸ் வச்சு உள்ளே மூடுற அளவுக்கு தட்டிக்குங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா நெருக்கி, அது கொஞ்சம் கூட வெளியில் தெரியாமல் அப்புறம் வச்சு நல்லா வச்சு பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் உருட்டிக்குங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம். இன்னொன்று திரும்ப செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே சூப்பராக உருட்டி எடுத்துட்டோம். அப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் டைம் இருந்தால் 1 மணி நேரம் கூட வைக்கலாம். வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கோட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள்.
ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அரை கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முட்டையை நல்லா கலக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரில் போட்டு பிரட்டி எடுத்துகிட்டு அப்புறம் முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி சிக்கன் டோனட் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதையும் செய்ய போகிறோம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். முட்டையில் போட வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் மைதா மாவு கரைச்சி கூட அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆயில் வந்து மீடியமான ஹீட்டாக இருக்கும் போது போட்டுருங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற சிக்கன் நம்ம பச்சையாகவே சேர்த்துருக்கோம். அதனால் பொறுமையாக வந்தால் தான் அந்த சிக்கனும் நல்லா வெந்து கிடைக்கும். அதனால தான் நான் ப்ரெட் க்ரம்ஸையும் வறுக்காமையே சேர்த்துருக்கேன். வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா போட்ட உடனே தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெஸ்டாரண்ட்டில் பில்லு வரும்போது இது ஒரு பீஸ் 40 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து சீஸும் நான் வீட்டிலே செஞ்சது தான். இது ஹோம்மேடு சீஸ் தான். இந்த சீஸும் நான் வீட்டில் செஞ்சதுனால அது கரெக்டாக வந்திருக்கா என்னான்னு கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து பார்ப்போம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமையே பாருங்கள். சூப்பரான சிக்கன் சீஸ் பால் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். சம்மர் லீவ் வரப்போகுது. பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த பேட்சையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரீட்டில் கடை போடுறவங்க, பீச்சில் கடை போடுறவங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே வரும். கடை போடுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் சாயந்தரமாக கடை திறக்க போகிறீங்கன்னா காலையிலேயே இது ரெடி பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. சாயந்தரமாக கடை திறக்கும் போது நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான சிக்கன் சீஸ் பால் வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். உள்ளே இருக்கிற சீஸும் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இழுத்து வருது. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் புதிய சுவையுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.